சவுதி அரேபியால உங்களோட ஃப்ரெண்டு யாராவது வீட் டிரைவர் வேலை செஞ்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சகோதரருக்கு வந்துட்டு வீட் டிரைவர் வேலை செய்யறாரு. அவருக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு நோட்டீஸ் வருது கோர்ட்ல இருந்து 21,413 ரியால் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. அப்பமா தான் தெரியுது அவங்களோட பேரை வந்து 2 காரு வந்து ஓனர் எடுத்து கொடுத்துருக்காங்க. இவருக்கும் தெரியும் 2 கார் எடுத்ததுன்னு சொல்லிட்டு. அந்த 2 காருக்கு வந்துட்டு 2 வருஷமா வாடகையே கட்டல. வாடகையே கட்டாதனால அந்த 2 கம்பெனில வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஐடியில இருந்து என்கிட்ட கார் எடுத்தாங்க வாடகைக்கு, இன்ன வரைக்கும் எனக்கு வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க. கேஸ் கொடுத்தாங்கல கோர்ட்ல இருந்து இவருக்கு அபராதம் வந்துருச்சு. இப்போ இதை அவர் கட்டி ஆகணும். ஓனர்கிட்ட போயிட்டு இதை சொல்லியிருக்காரு, இது மாதிரி அபராதம் வந்திருக்கு, நீ போயிட்டு கட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்துட்டு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா தவிர பணத்தை கட்டலாம் 2 மாசம் ஆயிடுச்சான். இதனால என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வேற ஒரு வீட்டுக்கு இந்த வீடு பிடிக்கலன்னு சொல்லி வேற ஒரு வீட்டுக்கு நீங்க போகும்போதுட்டு அந்த அபராதத்தை அவங்க கட்டலைன்னா உங்களோட இக்காமலே இருந்துரும். அப்புறமேட்டே நீங்க ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது உங்களை ஏர்போர்ட்ல பிடிச்சிருவாங்க, நீங்க அபராதத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனை நீங்க மாட்டிக்கிருவீங்க. உங்க பேர்ல சொந்த கார் எடுக்கணும் அப்படின்னு ஓனர் சொன்னா அதுக்கு அனுமதி கொடுங்க. ஆனா 2 கார் எடுக்கிறதுக்கு நீங்க அனுமதியே கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டு வீட் டிரைவரை வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கேஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயம் தெரிஞ்சிருக்கும் மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே பாய்.